வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் சோமரத்ன ராஜபக்ஷவை. அவர் செம்மணி விவகாரம் தொடர்புல முக்கிய சாட்சியமாக விளங்கும் ஒரு நபர், அதே நேரத்தில் குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்ட நபருமாக இருக்கின்றார். இந்த விதத்தில் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஒரு தகவல் தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலஸ்தீனா தலைமையகம் முதல் 1996ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்ததாக சோமரத்ன ராஜபக்ஷ தற்போது தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒரு விடயம் தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கண்டறியப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற செம்மணி மனித புதைகுழி அந்த இடத்துல இதுவரையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள மனித எண்புக்கூட்டு எச்சங்களை பார்க்கிற போது 191ஆக அதிகரித்திருந்தது. இந்த ஒரு நிலையில் 1996களில் செம்மணி முகாம், துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள், படுகொலைகள், சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக கருதப்பட்டு நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்ஷ முக்கிய வெளிப்பாடு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவர் தெரிவித்த விடயங்களை பார்க்கிற போது 1998ஆம் ஆண்டு தனக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டதன் பின்னர் தன்னுடைய கூற்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே ஊடாக சிறைச்சாலை அதிகாரிகளான நாமல் பண்டார என்ற அதிகாரி மூலமாக தனக்கு ஒரு கடிதம் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் அமைச்சராலேயே எழுதப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது தான் மேல் நீதிமன்றத்தில் கூறிய விடயங்கள் கோபத்தில் கூறப்பட்டது எனவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னை கேட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தான் அந்த கடிதத்தை வாசித்ததன் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அதனை கையளிப்பதற்காக இருந்திருந்தேன். ஆனால் அந்த கொண்டு வந்த அந்த நபர், அந்த அதிகாரி என்ன சொன்னார் என்று சொன்னா, அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு திரும்பி தன்னிடமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்ததாக கூறியிருக்கின்றார். இந்த ஒரு தருணத்தில் தான் அந்த கடிதத்தை திருப்பி கொடுப்பதற்கு மறுத்த போது அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் தன்னை மிலேச்சத்தனமாக தாக்கி கொல்ல முற்பட்ட வேளையில் அங்கிருந்த கைதிகள் தன்னை காப்பாற்றியுள்ளதாக சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் பார்க்கிற போது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் நடைபெற்றது என்பதை அவர் தற்போது வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார். மேலும் அவர் என்ன ஒரு விடயம் சொன்னார்னு சொன்னா, அந்த மனித புதைகுழி செம்மணி விவகாரம் தொடர்பில் அவர் சொன்ன ஆதாரத்துக்கு இணங்கதான் தோண்டுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதனையும் தாண்டி ஏனைய மனித புதைகுழிகளும் இருப்பதாக கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் அவர் அன்றைய காலத்திலேயே சர்வாதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவிலும் வழக்கு தொடர்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதும் அதற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் தனக்கு இதுவரையில் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலஸ்தீனா தலைமையகம் முதல் 1996ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் கூட இந்த சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்டுள்ளமையானது பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகாவிற்கு வரை நன்கு தெரிந்திருந்ததாக கூறியிருக்கின்றார். இந்த ஒரு விடயத்தை தான் மன வருத்தத்துடன் யாழ்ப்பாண மக்களுக்கு தெரிவித்திருப்பதாக அவர் அந்த விடயத்தில் சொல்லியிருக்கின்றார். மேலும் அரியாலை 7 இலங்கை ராணுவ கடலாட்படையினால் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சீதிரை முகாமின் 7வது ராணுவ கடலாட்படைக்கு உரிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களுடைய சடலங்களானது மணியம் தோட்டம் என அறியப்படுகின்ற பிரதேசத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த இடமானது ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ள இடம் எனக்கு சரியாக தெரியாவிட்டாலும் அந்த பிரதேசம் மணியம் தோட்டம் என்பது தனக்கு நன்கு தெரிந்ததாக அவர் இந்த விடயத்தில் சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல
மேலதிகமாக பிரதான கைதுகள் செம்மணியில் இடம்பெற்றுள்ளதுடன் அங்கு கைது செய்யப்பட முடியாதவர்கள் ஏனைய சோதனை சாவடிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இவர் தற்போது கூறிய இந்த விடயமானது மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் செம்மணியிலேயே தற்போது வரையில் 141 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதில் பச்சிளம் குழந்தைகளுடைய எண்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் செம்மணி மட்டுமன்றி மணியம் தோட்டத்திலேயும் இவ்வாறான சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறின விடயமானது எவ்வளவு ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இல்லாட்டி அந்த காலத்தில் எவ்வளவு தூரம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இவர் கூறுவது போன்று செம்மணி எப்படியாக தோண்டி அகழ்ந்தெடுக்கப்படுகிறதோ அதே போன்று மணியம் தோட்டமும் தோண்டி அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற போது இவர் கூறியது உண்மையாக இருக்குமானால் பல எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காட்டப்படும். இது சர்வதேச அளவிலேயும் ஒரு மிக முக்கியமாக இந்த இடத்துல இந்த நாட்டில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதற்கு மிக சாட்சியாக விளங்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும். எனவே இந்த ஒரு விடயம் இவர் கூறிவிட்டார். ஆனால் எவ்வாறான விடயங்கள் இனிவரும் காலங்களில் நடக்கப் போகிறது, இவருடைய கூற்றுக்கிணங்க தோண்டுதல் நடவடிக்கைகள் அந்த பகுதிகளிலும் இடம்பெறுவதற்கான அனுமதியை இந்த அரசாங்கம் விடுமா என்பது தொடர்பில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.